Hello students, today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட் சப்ஜெக்ட்ல டிசைன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இன்ஜினியரிங் வந்து several types of joints வந்து பார்த்திருப்போம். rivets, bolts, welds இப்படி different types of joints வந்து பார்த்திருப்போம். அதுல டிசைன் கிரைட்டீரியா என்ன இருக்கு, ஸோ அதில் வர இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ட்ஸ் பார்ப்போம். ரிவர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டு வந்து இருக்குது. ஹெட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து போல்ட்ஸ் இருக்குது. போல்ட்டில் வந்து சாஃப்ட் அப்சர்விங் கெப்பாசிட்டி, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அது இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லோட் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ரீ டென்ஷனிங் எதுக்காக பண்ணுவோம், அந்த டார்க் இந்த வந்து போல்ட்ஸில் கொடுக்க வேண்டிய டார்க் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்தது வந்து வெளில வந்து பார்த்தோம்னா பேரலல் ஃபில்லட் ஃபீல்டு, டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் ஃபீல்டு, சர்க்குலர் ஃபில்லட் ஃபீல்டு இதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து காட்டர் ஜாயின் ஒன்று இருக்குது, நக்கிள் ஜாயிண்ட்டு, டர்ன் பக்கிள். ஸோ இந்த 3 ஜாயிண்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம டெர்மினாலஜிஸ் இன் ஜாயிண்ட்னு எடுத்துட்டோம்னா அது என்னென்ன டெர்மினாலஜி வருது, நீங்கள் பார்த்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குது, முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது வந்து மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இன் டிஃப்ரெண்ட் ஜாயின்ட்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய ஜாயின்ட்ஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபெயில் ஆகும். சிலது சியரில் ஃபெயில் ஆகும், சிலது வந்து டார்சனில் ஃபெயில் ஆகும், சிலது வந்து டென்சைல் லோடில் ஃபெயில் ஆகும், சிலது வந்து கம்ப்ரசிவ் லோடில் ஃபெயில் ஆகும். ஸோ இது எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃபில்லட் வெல்டுன்னு பார்த்துட்டோம்னா வெல்டோட டிசைன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபில்லட் வெல்ட் வந்து டெரைவ் பண்ணிவிட்டு ஆவரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இது வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் சர்க்குலர் ஃபில்லட் வெல்ட். ஸ்ட்ரைட் ஃபில்லட் வெல்ட்னா ஓகே, சர்க்குலர் ஃபில்லட் வெல்ட்னா சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா அது எப்படி, ரிவர்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா காமன்லி சீன் இன் ப்ரெஷர் வெசல்ஸ். இப்போ ப்ரெஷர் வெசல்ஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம பாய்லர்ஸு அதெல்லாம் ப்ரெஷர் வெசல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே வந்து கேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கேஸ் ஆர் ஃப்ளூயிட். ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளூயிட் டைப் கண்டெய்னர்ஸாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிவர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டெய்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ ரிவர்ட்ஸ் வந்து பெர்மனன்ட் ஃப்ளூயிட் டைப் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரிவர்ட்ஸுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஹெட் வந்து இருக்குது. வந்து ஒவ்வொரு ஹெட் டைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஹெட்டுக்கும் இந்த மாதிரி ஹெட் இருந்துச்சுன்னா இந்த ரிவர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்ன ஹெட் இருக்குன்னா ஸ்னாப் ஹெட், கோனிக்கல் ஹெட், கவுண்டர் சர்க் ஹெட், பேன் ஹெட், இப்படி 4 ஹெட் இருக்குது. ஸ்னாப் ஹெட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஒர்க் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. மெஷின் ரிவெட்டிங் அண்ட் பாய்லர் ரிவெட்டிங். ஸோ வந்து கோனிக்கல் ஹெட் வந்து ஹேண்ட் ஹேமர் பண்ணி எங்கே ரிவெர்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் கோனிக்கல் ஹெட் ரிவெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கவுண்டர்ஸ் அண்ட் ஹெட்ஸ் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் எல்லாம் இருக்குல்ல, ஒரு ஷிப்பில் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஷிப் பில்டிங் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்டர்ஸ் அண்ட் ஹெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே பேன் ஹெட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பேன் ஹெட் ரிவர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எங்கே தேவைப்படுதோ வந்து பேன் ஹெட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4ஐயும் நம்ம அப்ளிகேஷன் வச்சு எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை. இந்த கதையில் வந்து ஒரு ரோபோட் வந்து ஒன்று இருக்குது. அந்த ரோபோட் வந்து நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா ஒரு கப்பலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த ரோபோட் என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஸ்டீல் பார்ட்ஸ் ஆறு ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இரும்பு சாமானம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அது பார்த்தோன்னா அது ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்னாப் ஃபோட்டோ வந்து இங்கிலீஷில் ஸ்னாப்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஒர்க் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பாய்லர்ஸு மெஷினு இதெல்லாம் பார்த்தோன்னா அது டக்குன்னு ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் ஹெட். ஸோ ஸ்ட்ரக்சரல் மெஷினு பாய்லர்ஸ் இந்த மாதிரி மெஷின் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு அது ஃபோட்டோ எடுத்துச்சுன்னா அது வந்து ஸ்னாப் ஹெட். திடீர்னு வந்து ஏதோ அந்த ரோபோட்டில் வந்து ஒரு கோளார் ஆகி அதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஷேப்பில் மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோனிக்கல் ஹெட். ஸோ இப்போ வந்து ஹேண்ட் வந்து கோனிக்கல் ஷேப், கோன் ஷேப்பில் வந்து உங்களுக்கு மாறிடுது. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு.
அந்த கோன் ஷேப்பில் மாறிடுச்சுல. கோன் ஷேப்பில் மாறினோன்னு என்ன பண்ணுதுன்னா, அந்த ரோபோட் வந்து ஷிப்பில் நின்றுருக்குல்ல, ஷிப்பில் வந்து கீழே ட்ரில் போட்டுட்டு ஷிப் வந்து என்ன ஆகும், சங்க் ஆகிடும். ஷிப் வந்து கீழே மூழ்கிடும். ஸோ அது வந்து சிங்க். ஷிப் வந்து சிங்க்னு சொல்லுவோம். இது வந்து கவுண்டர் சங்க். இது வந்து 3வது பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்தோன்னா என்னென்னா பேன் ஹெட். இப்போ வந்து ஷிப்பு சங்க் ஆகிட்டு இருக்கு. உடனே வந்து ஷிப்போட கேப்டன் வந்து என்ன கேட்பாரு, அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நஷ்டத்தை வந்து ஈடு செய்யறதுக்கு வந்து பணம் எங்கே இருக்குன்னு வந்து கேட்பாங்க. ஸோ பணம் வந்து இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா பேன் கார்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பேன் கார்டு வந்து மேக்ஸிமம் அவன் எவ்வளோ வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேன் ஹெட்டுங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த கதையை வச்சுட்டு நம்ம 4 ஹெட்ஸும் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ரோபோட்டை வந்து நம்ம ஒரு கப்பலில் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த ரோபோட்டை என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஸ்ட்ரக்சுரல் சாமானம், பாய்லர்ஸு, இந்த மிஷின்ஸு இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சுரல் சாமானமாக ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்னாப் ஹெட், அது வந்து ஸ்ட்ரக்சுரல் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோபோட்டில் வந்து ஏதோ கோளாறு ஆகிட்டு அதோட கையை வந்து ஹேண்டை வந்து கோன் ஷேப்பில் மாறிடுது. ஸோ கோனிக்கல் ஹெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹேமரிங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கோனிக்கல் ஷேப் வந்து மாறி இருக்குல்ல கை, அந்த கோன் ஷேப்பை வச்சு கீழே வந்து ட்ரில் பண்ணிடுது ஷிப்பை. அப்போ என்ன ஆகுது, ஷிப் வந்து சிங்க் ஆகிடுது. ஸோ கவுண்டர் சங்க் ஹெட் வந்து ஷிப் பில்டிங். நெக்ஸ்ட் வந்து பேன் ஹெட். அடுத்தது வந்து கேப்டன் வந்து கேட்குறாரு, உன்னோட பேன் கார்டு கொடுப்பா, உங்கள்கிட்ட மேக்ஸிமம் எவ்வளோ காசு இருக்குதோ அதை எடுத்துக்கிறேன், செக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்குறாங்க. ஸோ பேன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஸோ இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ரிவர்ட் ஹெட்டும் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரிவர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம்ல, அதுவே டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லேப் ஜாயிண்ட்டு, பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. லேப் ஜாயிண்ட்னா என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 பார்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் கரெக்டாக. ஏதாவது 2 பார்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணோம்னா அது வந்து லேப் ஜாயிண்ட். ஒன்று மேலே ஒன்று வச்சு டிவைட் பண்ணோம்னா அது வந்து லேப் ஜாயிண்ட். இதே பட் ஜாயின்னா எப்படி இருக்குன்னா, 2 பார்ட் இருக்குது, 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு வந்து 3வது, அதாவது பட் பண்ணி வைக்கிறது, ரெண்டையும் சேம் பிளேனில் வச்சுக்கிறது. இங்கே பார்த்தோன்னா 2 பிளேட்டும் வேறு வேறு பிளேன்ஸ் இருக்குது. இது ஒரு பிளேன் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பிளேனில் இந்த பிளேட்டை வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரெண்டையும் சேம் பிளேனில் வச்சுட்டு ஒரு கவர் பிளேட்டை அது மேலே வச்சுட்டு ரிவர்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கவர் பிளேட்டுக்கும் இந்த மெயின் பிளேட்டுக்கும் ரிவர்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு வரும். அதே மாதிரி அதே கவர் பிளேட்டில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ரிவர்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து பட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. வந்து பாய்லர் செல்லெல்லாம் பார்த்தோன்னா லாங்கிடியூனல் ஜாயிண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பட் ஜாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு லாங்கிடியூனல் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாய்லர் செல் வந்து சர்க்குலராக இருக்குன்னா கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷனாக தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ லாங்கிடியூனல் உங்களுக்கு வந்து என்ன ஆக்சியல் டைரக்ஷன். ஸோ ஆக்சியல் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா அது வந்து பட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது இப்படி எப்படி சொல்கிறதுனா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்சியல் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆக்சியல். ஸோ இப்படி வந்து 2 பீஸ் வருதுன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது வந்து லாங்கிடியூனல். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதே சர்க்காம்ஃபரன்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணோன்னா அது வந்து இந்த லேப் ஜாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பட் ஜாயிண்ட் தான் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் லேப் ஜாயிண்ட்டோட. ஏன்னா வந்து பட் ஜாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரே பிளேனில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 பிளேன் உங்களுக்கு வந்து கிராஸ் செக்ஷன் வந்து அப்புறம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பட் ஜாயிண்ட் எப்போவுமே மோர் எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து போல்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா, போல்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போல்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். அதாவது இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கலாம். போல்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னா ஒன்றும் இல்லை, ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு போல்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா அது ஹெட் இருக்கும், சாங்க் போர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அடுத்து வந்து த்ரெட் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஹெட் வந்து நமக்கு தெரியும் போல்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து சாங்கோட போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து த்ரெட் இருக்காது. சாங்க் முடியும் போது வந்து உங்களுக்கு த்ரெட் ஸ்டார்ட் ஆகும். இந்த சாங்கோட டயா பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஆர் கோர் டயாமீட்டர் ஆஃப் த்ரெட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த த்ரெட்டுக்கு பார்த்துட்டோம்னா மைனர் டயா, அதாவது மினிமம் டயா ஒன்று இருக்கும், மேஜர் டயா மேக்ஸிமம் டயா வந்து ஒன்று இருக்கும். இப்போ மினிமம் டயா இந்த த்ரெட்ஸ்க்கு எடுத்துட்டோம்னா
இந்த டயா வந்து இந்த சாங் டயாக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவல் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து போல்ட்ஸ்க்கு வந்து ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து சாங் டயா, மைனர் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் கம்மியாயிடுச்சு கரெக்டாக. மைனர் டயா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சாங் டை இஸ் கிரேட்டர் தென் இங்கே கோர் டயாமீட்டராக இருக்குது. அதை நம்ம ஈக்குவல் பண்ணி சாங் டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம கோர் டயாக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தோம்னா வந்து ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாங் போர்ஷன் இருக்குல்ல, சாங் போர்ஷனோட லென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேரியபிள் லோட். இப்போ போல்ட்ஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பீமை போய் ஒரு காலமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் போல்ட்ஸ் வச்சு. அப்படி இருக்கும்போது அதில் வந்து வேரியபிள் லோட் ஆக்ட் ஆகுதுன்னா அங்கே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். காம்பனன்ட் வித் வேரியபிள் லோட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் தட் வித் தி ஸ்டாட்டிக் லோட். வந்து யூனிஃபார்மாக ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து வேறு விஷயம், அது வந்து ஓகே. இதே வந்து அந்த ஒரு பீமில் வந்து வேரியபிளாக லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா எப்போ எந்த லோடு வரும்னே தெரியாது. அப்போ வந்து அங்கே வந்து டேஞ்சரஸான விஷயம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த கேஸ் வந்து நமக்கு டேஞ்சரஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் ப்ரீடென்ஷன் லெஸ்ஸர் தி வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் லோட்ஸ் கேரிட் பை போல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் லோடு வரும்போது இப்போ வந்து யூனிஃபார்ம் லோடு வருதுன்னா ஜஸ்ட் வந்து நம்ம டோட்டல் லோடு வந்து டிவைட் பை நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் போட்டு ஒரு போல்ட்டுக்கு எவ்வளோ லோடு எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டாட்டிக் லோடு. இதே வேரியபிள் லோடு வருதுன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கும் உங்களுக்கு வந்து லோடு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த லோடு வந்து கேரிட் பை போல்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா போல்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீ டென்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா போல்ட்ஸுக்கு வந்து ப்ரீ டென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஆல்டர்னேட்டிங் லோடை வந்து கம்மி பண்ணி போல்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ டென்ஷனிங் ஏன் பண்ணுவாங்கன்னா ஹெல்ப்ஸ் டு சீல் தி ப்ரெஷர் வெசல். ப்ரீ டென்ஷன் பண்ணணும்னா ப்ரெஷர் வெசல் வந்து ஃப்ளூயிட் டைட். ஸோ ஃப்ளூயிட் டைட்டாக நம்ம வந்து சீல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக போல்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வெசல் போல்ட் யூஸ் பண்ணோம்னா வந்து ஃப்ளூயிட் டைட்டாக வைக்கணும், சீல் பண்ணணும்னா ப்ரீ டென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் பேலன்ஸ் தி ஃபெட்டிக் லைட் ஆஃப் போல்ட்ஸ். இப்போ ஃபெட்டிக் வந்து தெரியும் நம்ம ரிப்பீட்டட் லோடிங், ரிப்பீட்டட் சைக்கிளிக் லோடிங் வந்து ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு போல்ட்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப் இருக்கும், அதை வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ப்ரீ டென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரெடியூசஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் பல்சேஷன்ஸ். இப்போ முன்னாடி பார்த்தது தான் ஆல்டர்னேட்டிங் லோட், அது ஆர் வேரியபிள் லோட். ப்ரெஷர் வந்து பல்சேட் ஆகிட்டே இருக்குது, மேக்ஸிமம் கம்மியாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வர எஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ரீ டென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டார்க் ரெக்வயர்ட் டு டைட்டன் தி போல்ட். இப்போ வந்து போல்ட்டை வந்து ஜென்ரலாக டைட் பண்ணுவாங்கள்ல, போல்ட்டையும் நட்டையும் வச்சு டைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த டைட் பண்ணுறதுக்கு அந்த மெஷின் அந்த போல்ட்டிங் மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டார்க் வந்து கொடுக்கணும் கரெக்டாக. அந்த டார்க் வந்து எவ்வளோ இருக்கணும்னா அது வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டார்க் டு ஓவர் கம் த்ரெட் ஃபிக்ஷன். ஸோ அந்த போல்ட்டில் இருக்க த்ரெட்டுக்கு ஒரு டார்க் இருக்கும். அடுத்து வந்து டு இன்டியூஸ் ப்ரீலோட். இப்போ வந்து ப்ரீ டென்ஷனிங் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டார்க் வந்து சேர்த்தணும் கரெக்டாக, அந்த டார்க்கையும் நம்ம சேர்த்திக்கணும். நெக்ஸ்ட் வந்து டார்க் டு ஓவர் கம் காலர் ஃபிக்ஷன் பிட்வீன் தி வாசர். இது வந்து 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் வந்து போல்ட்டில் வந்து த்ரெட் இருக்குது, ஸோ த்ரெட் ஃபிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ டென்ஷன் பண்ணுறோம், ஸோ ப்ரீ லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்க்கு. நெக்ஸ்ட் வந்து காலர், இப்போ வந்து நட் அண்ட் வாசர்ஸும் சேர்ந்து வருதுல்ல போல்ட்டில். ஸோ டார்க் ரெக்வயர்ட் டு ஒர்க் அப் காலர் ஃபிக்ஷன் பிட்வீன் நட் அண்ட் வாசர். ஸோ இந்த 3 டார்க்கையும் நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் டோட்டல் டார்க் வந்து கிடைக்கும். டோட்டல் டார்க் ரெக்வயர்ட் டு டைட்டன் போல்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெல்டு. ஸோ வெல்டு பார்த்துட்டோம்னா முன்னாடி பேசியிருப்போம் பேரலல் ஃபில்லட் வெல்ட், டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட் அண்ட் சர்க்குலர் ஃபில்லட் வெல்ட் சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா 2 பிளேட் இருக்குது. 2 பிளேட் வந்து ஒன்று மேலே ஒன்று லேப் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது வந்து லேப் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வெல்டு வந்து இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வெல்டு பண்ணாங்கன்னா இது வந்து ஃபில்லட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓவர் தி லென்த் ஆஃப் இந்த பிளேட் வந்து உங்களுக்கு வந்து வெல்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த வெல்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. எப்படின்னா லோடை வந்து எங்கே அப்ளை ஆகுது, லோடு அண்டு இந்த லோடோட டைரக்ஷன் அண்ட் வெல்டோட லென்த் டைரக்ஷன் ரெண்டையும் சேர்த்திட்டு அதை வச்சுட்டு அந்த நேமிங்ஸ் வந்து நம்ம கண்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பிளேட் இருக்குது அண்ட் இன்னொரு பிளேட்டை வந்து வெல்டு பண்ணுறாங்க. ஸோ
ஸோ வெல்டு வந்து இங்கே பண்ணிட்டோம்னா லோடு வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்ளை ஆகுது. இப்போ லோடும் இந்த வெல்டோட லென்த்தும் சேம் டைரெக்ஷனில் இருக்குன்னா இது வந்து பேரலல் ஃபில்லட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு வெல்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த லோடுக்கு வந்து இந்த வெல்டோட லென்த் வந்து 90 டிகிரியில் இருக்குது. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன லோடு அப்ளை ஆகும்னா டென்சைல் லோடு அப்ளை ஆகும். இங்கே வந்து சியர் லோடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிரான்ஸ்வர்ஸில் டி, டென்ஷனில் டி, ஸோ டிடி. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பேரலல் ஃபில்லட் வெல்டில் பார்த்தோம்னா பேரலாக இருக்கனால வந்து உங்களுக்கு சியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஃபில்லட் வெல்டு. இப்போ வந்து ஒரு சாஃப்ட்டை தூக்கி ஒரு பிளேட்டில் வந்து அட்டாச் பண்ணுறாங்கன்னா ஸோ அப்போ வந்து வெல்டு பண்ணி தான் நம்ம வந்து அதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது வந்து கேட்கலாம், ஏதாவது கொஸ்டினில் கேட்கலாம், சாஃப்ட்டை வந்து எப்படி பிளேட்டு கூட அட்டாச் பண்ணுவாங்க, என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா வெல்டட் ஜாயிண்ட். ஸோ இது வந்து சர்க்குலர் ஃபில்லட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபில்லட் வந்து இப்போ இங்கேயும் அடிக்கிறாங்க, இங்கேயும் ஃபில்லட் வெல்டு பண்ணுறாங்க அப்படின்னுச்சுன்னா இது வந்து டபுள் பேரலல் ஃபில்லட் வெல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் பேரலாகவும் இருக்கலாம், இல்லை டபுள் டிரான்ஸ்வர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம், அது லோட் டைரக்ஷனை பொறுத்து. வந்து பட் வெல்ட் ஆர் க்ரூ வெல்டுன்னு சொல்லுவாங்க. 2 பிளேட்டை அப்படியே பட் பண்ணி வச்சுட்டு வெல்டு பண்ணுறாங்கன்னா அது வந்து பட் வெல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டேரெக்டாக எதுவுமே கேப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம க்ரூவ் எடுத்துப்போம். க்ரூவ் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு சப்போர்ட் பிளேட் மாதிரி ஒன்று வச்சுருவோம். ஸோ இது வந்து ஃபில்லர் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பட் வெல்ட் ஆர் க்ரூ வெல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வெல்டட் ஜாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்டட் ஜாயிண்ட்ஸ் ஆர் பெர்மனன்ட் ஜாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பெர்மனன்ட்டு. இஸ் ரிலியபிள் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபார் ப்ரெஷர் வெசல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து எக்கனாமிக்கல் ஃபார் ப்ரெஷர் வெசல், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டட் டு ரெசிடுவல் ஸ்ட்ரெஸஸ். வெல்டு பண்ணும்போது ஹீட் பண்ணி தானே வெல்டு பண்ணுறோம். ஸோ அது வந்து நான் யூனிஃபார்ம் ஹீட்டிங்காக இருக்கனால இதில் வந்து ரெசிடுவல் ஸ்ட்ரெஸஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெர்சடைல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் வேணாலும் வச்சு நம்ம மெட்டல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வெல்ட் பண்ணி. ஸோ அது வந்து வெர்டிக்கலாக வச்சு வெல்டு பண்ணலாம், ஓவர் ஹெட் வெல்டு, இல்லை அண்டர் வாட்டர் வெல்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எங்கே வேணாலும் பண்ணலாம். வெர்சடைல், அது ஏரியா ஆஃப் எக்ஸ்போசர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கார்டர் ஜாயின். ஸோ கார்டர் ஜாயின் என்னென்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு ரிஜிட்லி கனெக்ட் 2 மெம்பர்ஸ். 2 மெம்பர்ஸ் நம்ம ரிஜிட்லி கனெக்ட் பண்ணோம்னா ரிஜிட்னா என்ன, உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கார்டர் ஜாயின்னு சொல்லுவாங்க. கார்டர் ஜாயிண்ட்டில் வந்து மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சாக்கெட், இன்னொன்று வந்து ஸ்பிகாட், அடுத்து வந்து கார்டர் பின். சாக்கெட்டில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு மெம்பரில். ஸோ இந்த ஹோலில் இருக்கிறத வந்து சாக்கெட்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஸ்பிகாட்னு சொல்லுவாங்க. ஸ்பிகாட்டுங்கிறது இந்த ஹோலுக்குள்ளே வந்து இந்த ஸ்பிகாட்டை நுழைப்பாங்க. இந்த சாக்கெட் அண்ட் ஸ்பிகாட் ரெண்டுலேயுமே வந்து சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், ஒரு பின் மாதிரி நுழைக்கிறதுக்கு ஹோல் இருக்கும். ஸோ இதை உள்ளே தள்ளிட்டு கார்டர் பின் வந்து உள்ளே தள்ளிடுவாங்க. ஸோ இதுதான் கார்டர் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெம்பரு, இது வந்து ஒரு மெம்பரு. இந்த சாக்கெட் அண்ட் ஸ்பிகாட்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டரில் வந்து கார்டர் ஜாயிண்ட் யூஸ் பண்ணி வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நக்கிள் ஜாயிண்ட். நக்கிள் ஜாயிண்டில் பார்த்தோம்னா 2 ஷாஃப்ட் இருக்கும். 2 ஷாஃப்ட்டுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து இப்போது கனெக்ட் 2 ராட்ஸ் அண்ட் பெர்மிட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஹேவ் ரிலேட்டிவ் ஆக்சியல் மோஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆக்சிஸில் தான் மோஷன் இருக்கும், ரொட்டேஷன் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்க 2 ராட்ஸை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா, ஃப்ளெக்சிபிள்னால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கலாம் முன்னாடி பின்னாடி. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நக்கிள் ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம். நக்கிள் ஜாயிண்டில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஃபோர்க்கு அண்ட் ஐன்னு சொல்லுவாங்க. ஐனா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரவுண்டாக ஒரு இது இருக்கும், கனெக்ட் பண்ணி ஒரு ராட் வரும். இதில் ஃபோர்க்கில் பார்த்தோன்னா இந்த சென்டரில் வந்து ஒரு ஹோல், இந்த ஃபோர்க்கில் ஒரு சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். இதே மாதிரி 2 எலமெண்ட் ஃபோர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஐயில் வந்து உங்களுக்கு சென்டராக ஒரே ஒரு ஹோல், ரவுண்ட் எலமெண்ட்டு. ஸோ இதை வந்து உள்ள நுழைச்சு நக்கிள் பின் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் இது வந்து நக்கிள் ஜாயின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டர்ன் பக்கல். டர்ன் பக்கலில் பார்த்தோன்னா அது வந்து கனெக்ட்ஸ் 2 ராட் ஹேவிங் த்ரெட்டட் எண்ட்ஸ். வந்து டர்ன் பக்கலுங்கிற ஒரு எலமெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா 2 சைடுமே த்ரெட்டட் எண்ட்ஸாக இருக்கும். ஸோ 2 ராடை வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தோன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்னா இங்கே வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்டாக இருக்கும். ஸோ த்ரெட்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் டர்ன் பக்கலில்.
நெக்ஸ்ட் வந்து டெர்மினாலஜிஸ் ஜாயின் எடுத்துட்டோம். அதில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் வருதுன்னு பார்க்கலாம். ரிவர்ட்னா அதில் ரிவர்ட்டுங்கிற விஷயம் அதில் யார் யார் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ரிவர்ட்டில் அன்வின். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரீயூனியன், நமக்கு ரீயூனியன் ஒன்று தெரியும். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரீல ஆறுங்கிறது ரிவர்ட்டு, யூனியனில் அன்வின் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அன்வின் என்ன பண்ணார்னா அதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. ரிவர்ட்டோட டயாமீட்டர் டு 6 into root of thickness of plate. ஸோ இதுதான் வந்து ரிவர்ட் உடைய டயாமீட்டர் ஃபார்முலா. இது கண்டுபிடிச்சது வந்து அன்வின். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரீயூனியனில் ஆறுங்கிறது ரிவர்ட்டு, யூனியனில் யூனியன் வந்து அன்வின். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு வால் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிச்சது வந்து வால்னு சொல்லுவாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஸ்ப்ரிங் டை அதை வந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அது வால்னு கத்துது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து வால் ஃபேக்டர் அது என்னன்னா 4c - 1 இது வந்து 4c - 4. இது ஸ்மால் மிஸ்டேக். ஸோ 4c - 1 by 4c - 4 plus 0.615 by c. சிங்கிறது ஸ்ப்ரிங்கில் வருது. ஸ்ப்ரிங்கில் வரதுனால ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. ஸோ இதுதான் வால் ஃபேக்டர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ரெனால்ட்ஸ் வந்து எங்கே பார்த்துருப்போம்னா பியரிங்கில் வந்து வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆர்பி, ரெட் புல் வந்து நமக்கு தெரியும் எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ அதை வந்து வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆர்பி, ஆர்னா ரெனால்ட்ஸு, பின்னா பியரிங். லீவிஸ் வந்து நமக்கு தெரியும். கியர் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஸ்டாட்டிக் லோடுக்கு வந்து லீவிஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் லோடுக்கு வர விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து கியர்ஸில் வரும் லீவிஸு. நெக்ஸ்ட் வந்து வெல்டட் ஜாயிண்ட். வெல்டட் ஜாயிண்ட் எடுத்துட்டோம்னா அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டலை வந்து ஹீட் பண்ணி ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபியூஸ் அண்ட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து லீவ் ஸ்ப்ரிங்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிப்பிங் சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லரிங் ஆர் கால்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஃபுல்லரிங் ஆர் கால்கிங் என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவர்ட் ஜாயின் பண்ணுறோன்னா டைரெக்டாக ரெண்டையும் லேப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ரிவர்ட் உள்ள வச்சுட்டு நம்ம பண்ணிட முடியாது. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ளூயிட் டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவர்ட்ஸ் வந்து சம் பிளேஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து ஒரு வெட் ஷேப்பில் வந்து ஒரு பிளேட் ஆர் சம்திங் வச்சுட்டு நம்ம வந்து அதில் ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து இடிப்போம். ஸோ இடித்து இந்த ரெண்டுலேயும் இங்கே வந்து உள்ளே வந்து ஃப்ளூயிட் போகாத மாதிரி நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு தான் இதை வந்து ரிவர்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் ஃபுல்லரிங் ஆர் கால்கிங்னு சொல்லுவோம். அது டூல் ஷேப்பை வச்சு ஃபுல்லரிங் ஆர் கால்கிங் ரெண்டாக பிரியுது. அது வந்து ரிவர்ட்டுக்கு. நக்கிள் ஜாயிண்ட் வந்து ஆங்குலர் மூவ்மெண்ட். இப்போ வந்து முன்னாடி பார்த்தா நக்கிள் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இருக்கிறதுக்காக நக்கிள் ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சியல் மூவ்மெண்ட் ஆர் ஆங்குலர் மூவ்மெண்ட் எதாக இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ். பார்த்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எங்கெங்கே அப்ளை பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்குற விஷயம் பிஸ்டன் அண்ட் கிராஸ் ஹெட் ஸ்டீம் என்ஜின். ஸோ பிஸ்டன் அண்ட் கிராஸ் ஹெட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்டர் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ரூஃப் கிட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் ஹெட் இன் ஐசி என்ஜின். சிலிண்டர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜினில் உங்களுக்கு வந்து அதில் த்ரெட்டட் ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்க்ரூடு ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாலிட் ஷாஃப்ட் அண்ட் பிளேட். முன்னாடி பார்த்ததா ஷாஃப்டையும் பிளேட்டையும் எப்படி அட்டாச் பண்ண முடியும்னா வெல்டட் ஜாயிண்ட்டில். ஸோ வந்து ஸ்ட்ராப் எண்ட் ஆஃப் கனெக்டிங் ரைடு வந்து கிப்பன் கார்டர் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 4 பார் செயின் அதில் வர லிங்க்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா பின் ஜாயிண்ட் பண்ணணும். அப்புறம் நக்கிள் ஜாயிண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம்னா லோக்கோமோட்டிவ்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நக்கிள் ஜாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம் கொஞ்சம் ஆக்சியலில் வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி மூமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நக்கிள் ஜாயிண்ட் சொல்லியிருப்போம். ஸோ லோக்கோமோட்டிவ் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் பாக்ஸை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நக்கிள் ஜாயிண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ வந்து ஃபெயிலியருக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபெயிலியர் எடுத்துட்டோம்னா அது வந்து either டைரெக்டாக அப்ளை ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸஸால் ஃபெயில் ஆகலாம் ஆர் இன்டைரக்டாக இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மூலமாக ஃபெயில் ஆகலாம். டைரெக்டில் என்னென்ன வருதுன்னா டென்சைல், கம்ப்ரசிவ் அண்ட் சியர் வருது. இன்டைரக்ட்ஸில் உங்களுக்கு பெண்டிங், டார்சன் சப் கேட்டகரியாக பிரியுது. ஸோ டென்சைல் தெரியும், கம்ப்ரசிவ் தெரியும். கம்ப்ரசிவில் தான் நமக்கு வந்து கிரஸின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும், பின்னாடி பார்க்கலாம்.
சியர் வந்து தெரியும், பெண்டிங் அண்ட் டார்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்க்கும் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து வருதுன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைல் ஆர் கம்ப்ரசிவ் எது வேணா இருக்கலாம். சியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா டவ் ஈக்குவல் டு சியர் லோட் பை சியர் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். க்ரஷிங் வந்து உங்களுக்கு கம்ப்ரசிவ் வரும். க்ரஷிங்க்கு வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்க முடியாத ஏரியாவை. அது எப்படின்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ப்ரொஜெக்டட் ஏரியா. இந்த ஏரியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்க்கும் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்டு ஜாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேரலல் ஃபில்லட் வெல்டுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த விஷயம் தான். பேரலலுக்கு வந்து உங்களுக்கு சியர் ஆகும். டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டு வந்து உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் மூலமாக ஃபெயில் ஆகும். டிடி பேரலலுக்கு வந்து உங்களுக்கு சியர். இதே ஒரு வெல்டட் ஜாயிண்ட்ல வந்து ரெண்டுமே இருக்கு. பேரலல் ஃபில்லட் வெல்டு இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டு இருக்கு. ரோல் வந்து இப்படி அப்ளை ஆகுது. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி கம்பைண்டாக இருக்கும்போது எப்படி ஃபெயில் ஆகும்னா சியர் மூலமாக தான் ஃபெயில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் வந்து 3 வகைப்படும் ஃபெயிலியர். ஒன்று வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜஸில் அப்படியே இழுத்துட்டு போயிடலாம் இந்த ரிவர்ட்டை. ஸோ அந்த மாதிரி கேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேட்டை வந்து டேரிங் அட் தி எட்ஜஸ், வந்து டேரிங் அக்ராஸ் தி ரோஸ், இந்த ரோ கட்டை இழுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மூணாவது வந்து சியர் ரிவர்ட் இருக்குல்ல, ரிவர்ட்டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாக கட் ஆகிடலாம். முன்னாடி பார்த்தது வந்து பிளேட்டில் வந்து டேரிங் அட் தி எட்ஜஸ், டேரிங் அக்ராஸ் தி ரோஸ், இந்த மாதிரி 2 விஷயம். இங்கே பார்த்தோம்னா சியர் ஆஃப் தி ரிவர்ட்ஸே வந்து உங்களுக்கு ரெண்டாக கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து இருக்கும் ரிவர்ட்ஸில். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளேட் வந்து 2 மெம்பரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர் பிளேட் யூஸ் பண்ணி ரிவர்ட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த கவர் பிளேட் வந்து ஒரே கவர் பிளேட் யூஸ் பண்ணிக்கோன்னா அது வந்து சிங்கிள் கவர் பிளேட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. 2 பிளேட்டையும் ரிவர்ட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிங்கிள் சியர்னு சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு 2 கவர் பிளேட் வருது, இங்கே ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று அப்படின்னுச்சுன்னா 3 பிளேட் இருக்கும் மொத்தம். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம்னா டபுள் சியர் இது. ஸோ இது வந்து டபுள் லேப் ஜாயின்ட் சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் லேப் ஜாயின்ட் சொல்லுவோம். ஸோ டபுள் லேப் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு டபுள் சியர் வரும். நெக்ஸ்ட் வந்து போல்ட்ஸில் வந்து எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாம். போல்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா நிறைய வகை இருக்கு. போல்ட்ஸ் வந்து இப்போ டைட்டன் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா போல்ட் இஸ் டைட்டன் பை பிளேசிங் வாஷர் பிலோ இட். ஸோ போல்ட்டு அண்ட் நட்டு ரெண்டையும் வச்சு தான் டைட்டன் பண்ணுவோம் கரெக்டாக. நட்டு கீழே வந்து ஒரு வாஷர் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த போல்ட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. அதில் என்ன ஆக்ட் ஆகும்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, த்ரெட்ஸில் வந்து உங்களுக்கு க்ரஷிங் அண்ட் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து த்ரெட்ஸில் வரலாம். நெக்ஸ்ட் வந்து டார்ஷனல் சியர் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்க் வந்து கொடுத்து தானே இப்போ வந்து டைட் பண்ணுவீங்க நட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது டார்ஷனல் சியர் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு ஒன்று வரும் டியூ டு தி ஃப்ரிக்ஷனல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நட் அண்ட் போல்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போது என்ஜின் சிலிண்டர் கவர் பிளேட்லலாம் இருக்க போல்ட்ஸில் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னா டென்சைலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ போல்ட்ஸ் வந்து இப்போ ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கில் போல்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங்னா என்னென்னா இப்போ 2 ஷாஃப்ட் இருக்குது. இது வந்து ஒரு ரிஜிட் ஃப்ளாஞ்சஸ் 2 ஃப்ளாஞ்சஸ் வச்சு எண்டில் வந்து இப்படி போல்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த 2 ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணது இப்படி இருக்குது பட்சத்தில் ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்போ வந்து இது ரொட்டேட் ஆகும்போது இந்த போல்ட் இருக்குது, இந்த போல்ட் இருக்குது. ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டார்ஷன் ஆகும் கரெக்டாக. டார்ஷன் ஆகி இந்த போல்ட் வந்து உங்களுக்கு சியர் ஆகி கழண்டு வந்துடும், ரெண்டாக கட் ஆகிடும். ஸோ இது வந்து டார்ஷனல் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எசென்ட்ரிக்லி லோடட் போல்ட் ஜாயிண்ட். இப்போ வந்து போல்ட்ஸ் இருக்குது, ஒரு பீம் இருக்குது, ஒரு கனெக்டிங் பிளேட் யூஸ் பண்ணி ஒரு காலமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்து லோடு வந்து இப்படி இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோடு வந்து போல்ட்டோட சென்டரில் இல்லை கரெக்டாக. போல்ட் வந்து இப்போ எசென்ட்ரிக்காக இருக்கும். இந்த மாதிரி எசென்ட்ரிக்காக இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆக்ட் ஆகிறது வந்து சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே ரெண்டாக பிரிஞ்சிடும். ஒன்று வந்து பிரைமரி சியர் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து செகண்டரி சியர் ஸ்ட்ரெஸ். பிரைமரி சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் அது போட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது வந்து பிரைமரி சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஈச் போல்ட் அது வந்து கிடைக்கும். இதே செகண்டரி சியர் ஸ்ட்ரெஸ் எதனாலனா இப்போ வந்து உங்களுக்கு எசென்ட்ரிக் லோடு வருது கரெக்டாக. எசென்ட்ரிக் லோடு வந்தாவே டார்ஷன் வரும். ஸோ secondary shear stress is the shear stress to resist
due to the eccentric load. டார்க்கை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக வர சியர் ஸ்ட்ரெஸ் வந்து செகண்டரி சியர் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்டர் ஜாயிண்ட். கார்டர் ஜாயிண்ட்டில் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். கார்டர் ஜாயிண்ட்டுக்கு அதில் வந்து ஸ்பிகாட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிகாட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துருப்போம் கார்டரில். ஸோ கார்டரில் பார்த்தோன்னா ஸ்பிகாட்னு ஒரு விஷயம் இருக்கும், சாக்கெட்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போது இங்கே மேலே ஒரு கனெக்டிங் நம்பர் வரும், கீழே ஒரு கனெக்டிங் இருக்குது. ஸோ இது கட் ஆகும்போது மேலேயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கேயும் வந்து உங்களுக்கு கார்டர் ரெண்டாக கட் ஆகும், இங்கேயும் ஒரு கட் ஆகும். ஸோ இங்கே ஒரு சியர் பிளேன், இங்கே ஒரு சியர் பிளேன். ஸோ இதில் வந்து டபுள் சியராக இருக்கும் கார்டர் ஜாயிண்ட். ஸோ கார்டர் ஜாயிண்டில் எப்படி ஃபெயில் ஆகும்னா டியூ டு டபுள் சியர். ஃபெயில்ஸ் டியூ டு டபுள் சியர் ஆஃப் கார்டர் பிளேன். நெக்ஸ்ட் வந்து க்ரஷிங் ஃபெயிலியர் என்னென்னு பார்க்கலாம். க்ரஷிங்னா லோக்கலைஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ஷாஃப்ட் மேலே பேரிங் வச்சுருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக. இப்போ ஷாஃப்ட் வந்து பேலன்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அன்பேலன்ஸ் லோட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மேலே கீழேன்னு உங்களுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும்போது பெண்ட் ஆகிட்டும் இருக்கும், மேலே கீழேன்னு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டும் இருக்கும் மீன் பொசிஷன் வந்து. ஸோ அப்படி என்ன அதனால் என்ன ஆகும்னா, இந்த பீரிங் இருக்குல்ல, பீரிங்கில் வர இந்த ஹோல் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டாக இல்லாமல் டியூ டு இந்த ஃபெட்டிக் மூலமாக இதுவும் ஓவல் ஷேப்பாக மாறிடும். ஸோ ஹோல் பிகம்ஸ் ஓவல் ஷேப் அண்ட் யூஸ் அண்டு இது வந்து லூஸ் ஆகிடும். இது வந்து ஓவல் ஷேப் ஆகிடுச்சுன்னா ஷாஃப்ட் வந்து லூஸ் ஆகிடும் டியூ டு தி க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கம்ப்ரெசிவ் லோக்கலைஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க க்ரஷிங். நெக்ஸ்ட் வந்து பில்லட் வெல்லில் வர ஸ்ட்ரெஸ் டெரிவேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு பிளேட்னு எடுத்துட்டோம்னா பில்லட் வெல் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். பிளேட்டோட திக்னஸ் ஹெச்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கனால இது வந்து 45 டிகிரியில் தான் ஜென்ரலாக வச்சுருப்பாங்க ஃபில்லட்டு. இது 45 டிகிரியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே ஹெச்னா இங்கேயும் ஹெச் தான். அப்போ இந்த வெல்டோட இந்த லென்த் வந்து இங்கேயும் ஹெச் இங்கேயும் ஹெச். அப்போது நம்ம பித்தோகரஸ் தியரம் படி ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இந்த லென்த் ஸ்கொயர்னு வரும், இந்த டோட்டல் லென்த் ஸ்கொயர். அப்போ இந்த லென்த் ஈக்குவல் டு √2h 2h ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போது ஸ்கொயர் வந்து அடித்தோம்னா √2hன்னு வரும். இப்போ இதில் சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு லைன் வரைஞ்சோன்னா அது வந்து த்ரோட்னு சொல்லுவோம். இந்த சென்டர் லைனை தான் த்ரோட்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸு டீன்னு வச்சுக்கலாம். ஸோ √2hன்னு பார்த்துருப்போம். அதில் பாதி எடுத்துட்டோம்னா √2ல் பாதி √2h/2 வந்து h/√2. ஸோ இது ஒரு h/√2, இது ஒரு h/√2 ரெண்டாக பிரியுது. ஸோ இதில் வந்து வெல்டில் எப்போவுமே த்ரோட்டு தான் வீக்கஸ்ட் போர்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டி அண்ட் ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து sin 45, இந்த ட்ரையாங்கிளில் sin 45 எடுத்துட்டோம்னா இது வந்து 90 டிகிரி. sin 45 எடுத்தோம்னா என்னென்னா ஸோ இது வந்து நம்ம இப்போது வெர்டிக்கல்னு வச்சுக்கலாம், t/hன்னு கிடைக்கும். ஸோ t/h ஈக்குவல் டு sin 45 வந்து 1/√2 வேல்யூ. ஸோ அப்போ t ஈக்குவல் டு h/√2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதே வந்து 1/√2 வந்து நம்ம வேல்யூஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஒரு டெசிமல் வேல்யூக்கு மாற்றணும்னா இன்ட்டு √2 போட்டோன்னா என்ன ஆகும், மேலே √2 கீழே /2ன்னு வந்துடும். இப்போ இது வந்து ரூட்டுக்கு வந்து 1.414/2 போட்டோம்னா 0.707h. ஸோ இந்த த்ரோட்டோட டைமென்ஷன் t ஈக்குவல் டு 0.707h. வந்து ஏரியா ஆஃப் த்ரோட் கண்டுபிடிக்கணும்னா இந்த த்ரோட் இந்த டைமென்ஷன் t இன்ட்டு இந்த லென்த் ஆஃப் இட் அப்படி போட்டோம்னா கிடைச்சிடும். ஸோ டீக்கு வந்து 0.707hன்னு தெரியும். L into h/√2 or 0.707 LH. இதுதான் ஏரியா ஆஃப் த்ரோட். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரெஸ் வந்து இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வரது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அட் தி த்ரோட் சிக்மா எக்ஸ். இந்த த்ரோட்டில் வர ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா எக்ஸ்னு வச்சுட்டோம்னா இதுக்கு வர நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் த்ரோட் வந்து இந்த லைனுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக வரும் கரெக்டாக. இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா. சியர் ஸ்ட்ரெஸ் வந்து சியர் பிளேன், அதாவது இந்த இதுக்கு பேரலல், இந்த பிளேனுக்கு பேரலாகவே உங்களுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ட்ரெஸ் வருது. இப்போ சிக்மா எக்ஸ் பார்த்தோம்னா லோடு பை ஏரியா. இப்போ வந்து லோடு வந்து நமக்கு தெரியும் பி, ஏரியா ஆஃப் த்ரோட் வந்து இப்போ முன்னாடி பார்த்தது 0.707 LH. இது வந்து 1/√2ன்னு போட்டுவிட்டோம்னா ரூட்டு மேலே போயிட்டு √2 p/LH. ஸோ இது வந்து சிக்மா எக்ஸு கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம சிக்மா எக்ஸ் டவு அண்டு
சிக்மா இதில் இந்த சிக்மா எக்ஸ் வேல்யூ மட்டும் எனக்கு நம்ம தெரியும் கரெக்டாக. இது வந்து 45 டிகிரி 45 டிகிரி இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டவ் ஒன் சிக்மா வந்து கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இது வந்து சைன் எடுத்துட்டோம்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு நம்ம ஸோ இது வந்து இப்போது இது வந்து உங்களுக்கு பேஸு, இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு, ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்லோப் சைடு. ஸோ இது பேஸ்னால் இது வந்து இது காஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ tau b ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் காஸ் 45 டிகிரி. ஆர் இது சிக்மா எடுத்துட்டோம்னா சிக்மா ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் இன்டூ சைன் 45 டிகிரி. நம்ம எப்படி எடுத்தாலும் சேம் தான். இது வந்து காஸ் காம்பனண்ட்டாக வச்சாலும் ஓகே, இது வந்து சைன் காம்பனண்ட்டாக வச்சாலும் ஓகே. ஏன்னா காஸ் 45 இருந்தாலும் சைன் 45 இருந்தாலும் ஒரே வேல்யூ தான். சிக்மா எக்ஸ் காஸ் 45, சிக்மா எக்ஸ் தான் வந்து இதில் ஸ்லோப் காம்பனண்ட்டு. மற்ற ரெண்டும் வந்து உங்களுக்கு என்னது, அது வந்து உங்களுக்கு 90 டிகிரி லைன்ஸ் அது. ஸோ சிக்மா எக்ஸ் காஸ் 45 வந்து 1/√2. இப்போ வந்து இந்த வேல்யூ டிவைட் பை √2ன்னு வரும். இது வந்து என்னது, ஆல்ரெடி மேலே ஒரு ரூட் இருக்குது, பை √2 நம்ம போட்டோம்னா p/LH மட்டும் கிடைக்கும். அதே தான் நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கும் p/LH. இப்போ வந்து உங்களுக்கு சியர் ஸ்ட்ரெஸ்ஸும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. இப்போ வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர். ஸோ இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் 1/2 மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸ்கொயர் பண்ணால் 1/4 ப்ளஸ் 1ன்னு இருக்கும். அப்போ 1/4 ப்ளஸ் 1 என்ன, 5/4. இப்போது ரூட் ஆஃப் 5/4 p/LH வந்து வெளியே எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் 5/4 வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 1.118 p/HL. இது வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ஃபார்முலா. இதே ஆவரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து முன்னாடி இந்த சிக்மா எக்ஸோட வேல்யூ தான் ஆவரேஜுக்கு √2 p/LH. ரூட்டுக்கு வந்து 1.414 p/LH. சிக்மா எக்ஸோட வேல்யூவே தான் ஆவரேஜ். ஸோ இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் வேல்யூவோட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது தான் நம்ம வந்து டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸாக இப்போ எடுத்துருக்கோம். வந்து சிக்மா ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தேன் டவு மேக்ஸ் பை எவ்வளோ டைம்ஸ்னு பார்த்தோம்னா 1.26 டைம்ஸ் அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட. ஸோ இது அப்போ அதனால நம்ம வந்து ஆவரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்ல. சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு நம்ம டவு மேக்ஸ் கூட ப்ளஸ் சிக்மா பை 2 போட்டோம்னா கிடச்சிரும். சிக்மா பை 2னா ஒன்றும் இல்லை, முன்னாடியே பார்த்தது தான். இந்த p/LH கூட இன்டூ 0.5. வெறும் சிக்மா வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது p/LH, அது பை 2னா 0.5ன்னு வரும். அப்போது இந்த வேல்யூ கூட ப்ளஸ் 0.5 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா இங்கே இந்த வேல்யூ p/LH வந்து முன்னாடி 1.118 இருக்குது ப்ளஸ் 0.5 p/LH. இப்போ 0.5னா 0.618. அப்போ 1.618 p/LH. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு வர ஃபார்முலா. இப்போ வந்து சிங்கிள் ஃபில்லட்டாக இருந்துச்சுன்னா வர டிசைன் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து டவு, இது வந்து சிக்மா இல்லை, இது வந்து டவு. சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா இது மாற்றி போட்டேன். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபில்லட் வெல் வந்து டவு ஆவரேஜ் ஈக்குவல் டு முன்னாடி பார்த்தது √2 p/HL. தென் டபுள் ஃபில்லட் வெல்னா ஏரியா வந்து டபுள் ஆகிடும். ஸோ லோடு வே ஏரியாவா கீழே வந்து 2 போட்டுக்கணும். போட்டிங்கன்னா 1/√2 கிடைக்குமா. ஸோ p/√2HL. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஃபில்லட் வெல் பார்த்தோம்னா வந்து சாஃப்ட் வந்து பிளேட்டில் அட்டாச் பண்ணியிருந்தோம்னா அங்கே வந்து சர்க்குலர் ஃபில்லட் வெல் தெரியும். ஸோ இதுக்கு வர சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு தெரியும். நமக்கு சாஃப்ட் இருந்தாவே நமக்கு டார்சன் ஈக்குவேஷன் போயிடலாம். t/g ஈக்குவல் டு τ/r. ஸோ டவுங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், ஆர் வந்து ரேடியஸ் d/2. ஸோ டவு மட்டும் வச்சுட்டோம்னா t/j இன்டூ d/2. ஸோ இங்கே வந்து ஃபில்லட் வெல்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஜே ஃபார்ம்லாம் என்னென்னா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 5/4 d³ இன்டூ t. டீங்கிறது த்ரோட்டு, டிங்கிறது உங்களுக்கு டைமீட்டர். ஸோ இதில் dd கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும்னா 2t/πd²t. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். இது வந்து சர்க்குலர் ஃபில்லட் வெல்டுக்கு வர சிஎஸ்எஸ் ஃபார்முலா. ஸோ முன்னாடி நம்ம ஃபஸ்ட் பேஜில் பார்த்த மாதிரி வர கான்செப்ட்ஸ் எல்லாம் டிசைன் நம்ம சயின்ஸ்லேருந்து கவர் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதில் வந்து புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நம்ம டிசைன் ஆஃப் மிஷினல் மச் பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.